கோவை விசைத்தறி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோவையில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் 16வது நாளாக நீடிக்கிறது. ஆனால் இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் நேற்று முதல் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ரோசையா கோவை செல்கிறார். இதனை ஒட்டி விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த மின்கட்டண சலுகை மாநில அரசாங்கம் எங்களுக்கு வழங்காவிட்டால் எங்களுடைய ஜீவாதார வாழ்க்கை ரொம்ப ஸ்தம்பிக்கு. அதே போல இங்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையுமே இதுல கணக்கில் எடுத்துட்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு விசைத்தறியாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.